ஸோ எந்த மாதிரி உணவுகள் சுகரை வந்து உடனே ஏற்றி விடும்? அதாவது பெக்டோஸ் சுக்ரோஸ் 2 இருக்குது சரிங்களா. நார்மலாக ஒரு சுகர் ஒருத்தர் முருவாங்க பேன்க்ரியாஸ் வேலை செய்யலை அப்படின்னா இன்றைக்கி வந்து சாப்பிட்றோம். ஒரு சாப்பிட்டோன்னே என்ன பண்ணால் 5 வகையான ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு எடுக்கும். நார் சத்து, புரத சத்து, அந்த 5 வகையான இது வருது. 5 எடுக்கும் பொழுது அதை எரிக்கிறதுக்கு தான் இன்சுலின். நீங்கள் எடுத்த பிறகு நீங்கள் சாப்பிட்ட பிறகு அந்த எரிச்சி விழுது பார்த்தீங்களா, ஒரு சாம்பல் மாதிரி, அதை எரிக்கிறதுக்கு இன்சுலின். ஸோ அது இன்சுலின் சுரக்கலன்னு தான் அது உடம்புல பரவ ஆரம்பிக்குது. ஸோ அப்போ எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடில் அந்த ஃபைபர் கண்டென்ட்டில் வர சுகர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உடம்பு விட்டு வெளில சீக்கிரத்தில் போகாது. அதுக்கு தான் டேப்லெட்டு எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, நாட்டு சக்கரை, தேன், இந்த மாதிரி இருக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த உடம்புல நிற்காது. நார்மலாக ஒரு 200 சுகர் இருக்கு ஒருத்தருக்கு. இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு தேன் எடுக்கிறார், நாட்டு சக்கரை எடுக்கிறார், இல்லைன்னா ஒரு மாம்பழம் சாப்பிட்றாரு. உடனே பற்றி டக்குன்னு 300 மேலே போகும். நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆஹா சுகர் கூடிடுச்சுப்பா அப்படின்னு நினச்சிப்போம். ஒரு யூரின் மோஷனில் போயிடும், தங்காது உடம்புல. அது வந்து பார்த்திங்கன்னா அது சுக்ரோஸ் ட்ராக்ல வந்துடும் அது டோட்டலாக. ஸோ அதோட பெக்டோஸ்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது. அதோட வேறு இதோட வேறு. பட் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் உடம்புல நிற்காது, உடனே போயிடும்.